வெண்ணிலா. தற்கொலை தற்கொலை என்பது கோழைகளும் முட்டாள்களும் எடுக்கும் தைரியமான முடிவு. அதாவது உங்களுக்கு சாகிறதுக்கு தைரியம் இருக்குது, ஏங்க வாழ்கிறதுக்கு தைரியம் இல்லை? வாழ்க்கைனா என்ன நினச்சிட்டீங்க? உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? இந்த உடலும் உயிரும் நமக்கு யார் கொடுத்தது? உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது அதை அழித்து கொள்வதற்கு? நமக்கு இது தாய் தந்தையர் கொடுத்த கிஃப்ட்டு. எப்போவுமே நம் உயிரை நாம் மாய்த்து கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒரு நிமிஷம் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவன் யாருங்க இருக்கா? எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் அதுக்காக சாகணும் முடிவெடுக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். முடிவு எடுக்க முக்கியமான காரணம் ஏன் இந்த விபரீத முடிவு என்று ஆராய்ந்து பார்த்தால் பயம், கோபம், வருத்தம், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, காதல் பிரச்சனை இதாங்க முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது கோபத்தினால கணவனோ மனைவியோ சண்டை போட்டுக்கொள்வதனால பாதிக்கப்படுவது யார்? குழந்தைகள் தான். அதே மாதிரி பயம், சிலர் செய்யும் தவறுகளால் அவங்க பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட போவது யார்? அவர்களை சுற்றி உள்ள நண்பர்களோ உறவினர்களோ தான். அதே போல் தவறான பழக்க வழக்கம், அதை சரி செய்து கொள்ள எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்குது. யோகாவுக்கு போகலாம், அதுக்கான சென்டருக்கு போகலாம், அந்த மாதிரி அவங்க சரி பண்ணிக்கலாம். மனப்பிரச்சனை, நீங்கள் 2 நிமிஷம் உட்காந்து பேசுனீங்கனாலே அந்த பிரச்சனை சரியாயிடும். அதை விட்டுட்டு தேவையில்லாத தவறான முடிவுக்கு போக தேவையில்லை. பணப்பிரச்சனை யாருக்குங்க இல்லை? பணப்பிரச்சனை 1000ல் இருக்கிறவனும் கடன் வாங்குறான், லட்சத்தில் இருக்கிறவனும் கடன் வாங்குறான், கோடியில் இருக்கிறவனும் கடன் வாங்குறான். ஸோ கடனுக்காக நீங்களும் உங்கள் குழந்தைங்களையும் சேர்த்து அழித்து கொள்வதில் ரொம்ப தவறு. அதாவது சில நேரங்களில் செய்தித்தாளில் நான் பார்த்துருக்கேன், குடும்பத்துடன் தற்கொலை கடன் பிரச்சனையால். அதாவது உங்களால் முடியலையா, கடனை கட்ட முடியலையா, டைம் கேளுங்க, அவங்க கொடுக்கலையா, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகாதீங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், மாமனிதன். அதில் ஒரு சூழ்நிலையில் விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார்? கடனாளி ஆகிடுவார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, கரெக்டாக வேற ஒரு ஊருக்கு போய் தன் நண்பன் மூலமாக பணத்தை சம்பாதித்து அனுப்பி தன் பிள்ளைகளை நல்லபடியாக படித்து முன்னுக்கு கொண்டு வருவார். அந்த மாதிரி ஒரு யோசிக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் தவறான முடிவுக்கு போகணும்? அப்புறம் காதல், ஃபைனலாக காதல் பிரச்சனை. காதலால் யாருக்குங்க பிரச்சனை? காதலுக்குள்ளே தான் பிரச்சனை. பெற்றோர்கள் சம்மதிக்காதனால இப்போ யாருமே தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. ஈகோ, அவங்களுக்குள்ளே வர மன சண்டைகள், இதனால தான் பெரும்பாலான லவர்ஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காதலர்கள் காதலித்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா பெரும்பாலான கல்யாணங்கள் இப்போ நடக்கவே நடக்காது. அதனால் காலம் எல்லாத்துக்குமே ஒரு மருந்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை சரி செய்துக்கலாம். தற்கொலை இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன், ஏன் இந்த தலைப்பை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு மேடையில் தற்கொலை அவேர்னஸை பற்றி பேசியிருந்தேன். அப்போ பேசிட்டு நான் வந்துட்டேன். என்னை ஒரு 3 பேர் தொடர்பு கொண்டு, ஒரு 3 பெண்மணிகள் தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் படும் கஷ்டங்களையும் அவங்க ஓவர் கம் பண்ணி வரதை பற்றியும் பேசுனீங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நாங்கள் படுற கஷ்டங்கள் எதுவுமே இல்லை, எங்களுக்கு சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒன்றுமே இல்லை, வேலையில் இருக்கிற கஷ்டத்துக்காகவும் சில விரக்திக்காகவும் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய வாட்டி நான் நினச்சிருக்கோம். ஆனால் உங்களோட பேச்சை கேட்டதுலேருந்து யாராவது இனிமேல் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொன்னால் பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பேச்சை கேட்டு 3 பேர் திருந்தினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இதை கேட்டு நீங்கள் நிறைய பேர் அந்த முடிவை கைவிடுவீங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் பேசுகிறேன். சரி, மாற்றுத்திறனாளிகள் பலர் இருக்காங்க உலகத்தில். அதில் கால்கள் இல்லாமல் நகர்கிறார்கள், கண்கள் இல்லாமல் ஊர் சுற்றி வருகிறார்கள், காதுகள் கேட்காமல் பதில் கூறுகிறார்கள், வாய் பேச முடியாமல் சைகையில் பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கை கால் எல்லாம் இருந்தும் நீங்கள் தவறான முடிவு எடுக்கிறீங்க. அதான் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. சரிங்களா? சரி, என் பேர் வெண்ணிலா. ஓகேங்களா? நான் என்ன படிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் என்னால் 2 கால் நடக்க முடியாது, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் MBA MPhil வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்போ சொல்லும்போது ஒரே வார்த்தையில் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் இந்த MBA MPhil நான் படிக்கிறதுக்கு எவ்வளோ லைஃப்பில் கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னா, டெய்லி 50 படிக்கட் ஏறி MBA MPhil வரைக்கும் படிச்சிருக்கேன். சரிங்களா? என்னாலே இவ்வளோ படிக்க முடியும் போது ஏன் உங்களால் படிக்க முடியாது? படிக்கிறதுக்கான பயத்தில் கூட நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருது. அதெல்லாம் கேட்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் படிக்கிறதுல மட்டும் இல்லை, நான் ஒரு சர்வதேச விளையாட்டு வீரர்னு யோசிக்கிறீங்க அப்படி தானே? இவங்க வீல் சேரில் உட்காந்துருக்காங்க, என்ன விளையாடிப்பாங்க அப்படின்னு. ஸ்பேரா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதில் வீல் சேர் ஃபென்சிங் அப்படிங்கிற கேமில் நான் சர்வதேச விளையாட்டு வீரர். அதில் நேஷ்னல் லெவலில் பல மெடல் அடிச்சிருக்கேன், சர்வதேச லெவலில் போய் விளையாடிட்டு வந்திருக்கேன். அப்புறமா ஸ்விம்மிங் பிளேயரும் கூட. நான் ஸ்விம்மிங் பண்ணுவேன்.
எப்படி இவங்க ஸ்விம்மிங் பண்ணுவாங்க அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாங்க, நான் ஸ்விம்மிங்லேயே ஸ்டேட் லெவலில் மெடல் அடிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகள் நிறைய விஷயங்களை சாதிச்சிட்ருக்காங்க. இப்போ ரீசண்டாக கூட மாற்றுத்திறனாளிகள் பிப்ரவரி மாதம் நிறைய பேர் சாதித்து அதுக்கான மெடலும் ஐகாஸ் இன்சென்டிவும் வாங்கினாங்க நம்ம தமிழக அரசு மூலமாக. அந்த மாதிரி நிறைய பேர் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நியூஸில் போட்டு பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இவ்வளவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யாருமே பெரும்பாலும் மாற்றுத்திறனாளிகள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு வரதே இல்லைங்க. ஆனால் எல்லாமே இருக்கிற நீங்கள் தான் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. அதுதான் எனக்கு கோபமும் ரொம்ப ஆவேசமும் வருது. ஓகே, அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது அப்படின்னு நம்ம ஔவையார் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே கை, கால், கண், மூக்கு, காது எல்லாமே நல்லா இருக்குது. உங்கள் உடல் ஒரு பொக்கிஷம் போடுறது. அதை நீங்கள் அழிச்சிக்கிறீங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் குறையாக இருக்கிற நாங்கள் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வாழ்கிறோம், எவ்வளவோ சாதிக்கிறோம். நீங்கள் ஏன் இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கிறீங்க? இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கிற பலர் இதை பார்த்து திருந்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதுக்காக தான் என்னோட இந்த ஸ்பீச்சை டெலிவர் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.